வணக்கம். இந்த பகுதியில் நாம் வந்து டேட்டா ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி வந்து க்ளவுட் பேஸ்டு ஸ்டோரேஜ் நிறைய வளர்ந்துட்டுருக்கு. இதில் வந்து இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் இருக்குது, அதனோட சிறப்பியல்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு 5 நிமிஷம் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போது டேட்டா ஸ்டோரேஜில் பலவித மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. முன்னாடி நம்ம வந்து நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்புறம் பென் ட்ரைவில் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தோம். முன்னாடி ஃப்ளாப்பி ட்ரைவ் இருந்தது. இப்போ வந்து நெட் பேஸ்டு வந்து க்ளவுட் பேஸ்டு ஸ்டோரேஜ் நிறையா வளர்ந்துட்டுருக்கு. அதில் முக்கியமாக வந்து பல நிறுவனங்கள் வந்து தன்னோட பங்களிப்பு கொடுத்துட்ருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட சிஸ்டத்துலையும் இருக்கணும், அதே சமயத்தில் எங்கே வேணாலும் போனாலும் கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவ், இது வந்து drive.google.com அப்படிங்கிற இணையதளத்துலேருந்து நீங்கள் வந்து இதை வந்து உங்களோட சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது எல்லா இதையும் கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க, அதில் வந்து திரும்ப அந்த ஃபைலை அப்லோட் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் ஒரே நேமில் இருக்கிற ஃபைலை அப்லோட் பண்ணும்போது அதை வெர்ஷனை ட்ராக் பண்ணுதா அப்படிங்கிறதும் அடுத்த முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்தது நீங்கள் வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் உங்களோட சிஸ்டத்தில் வச்சுருக்கீங்க, அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் சிங்க் பண்ணி ஒரு ட்ரைவில் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஸ்டோரேஜ் அப்படிங்கும்போது. இப்போது நம்ம தகவலை சேமிக்கிறது அப்படிங்கும்போது முன்னாடி பிசியில் மட்டும்தான் நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைசஸ் நிறைய வந்துருச்சு, அதுக்கப்புறம் டேப்லெட் பிசிஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இப்போது நம்ம மொபைலில் எடுக்கிற ஒரு ஃபோட்டோவை நம்ம பிசியில் பார்க்கணும், பிசியில் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை மொபைலில் பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு அந்த சின்க்ரனைசேஷன் வந்து தேவையாக இருக்குது. அப்போது அந்த ப்ராடக்டை நம்ம வந்து மொபைலில் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது முக்கியமான இருக்குது. அடுத்தது மீடியா ஸ்ட்ரீமிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது தவிர இப்போது படங்களை வந்து, அதாவது ஓடுற படங்கள் எடுக்கிறது வந்து முக்கியமாக இருக்குது. அந்த ஸ்ட்ரீமிங் சப்போர்ட் பண்ணுதா, அதுவும் முக்கியமாக இருக்குது. அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலர் வந்து அதே அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஃபைலை நிறைய பேர் வேலை செய்கிற அக்கௌண்ட் இருக்கிறவங்க செய்கிறது, அந்த கொலாபரேஷனை சப்போர்ட் பண்ணுதா, அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஸ்டோரேஜ்லேயே. அடுத்தது இப்போ நம்ம வந்து ஒரு கூகுள் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா வந்து அங்கே ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு டெவலப்பர் ப்ரோக்ராம் எழுதணும். அப்போ என்ன தேவைன்னா பப்ளிக் ஏபிஐ தேவை இருக்குது, அது ஒரு முக்கியமாக இருக்குது. அதே தவிர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலை வந்து பப்ளிக்காக ஷேர், ஒரு அக்கௌண்ட் ப்ரைவேட்டாக நான் மட்டும் வச்சுக்காமல் இன்னொருத்தர் வந்து பார்க்குற மாதிரி அனுமதிக்கிறதுக்கான வழிவகுக்கிறது தான் பப்ளிக் ஃபைல் ஷேர் அப்படின்னு சொல்கிறோம். இது வசதி இருக்கா? அடுத்தது வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைல்ஸ். பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் ஃபைல் ஷேர் கொடுத்துட்டோம், ஆனாலும் இப்போ வந்து ஸ்ட்ரீம் ஆகிறது வந்து நம்மளோட டேட்டா வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மூலிமா, ஒரு ப்ரௌசர் மூலிமா, க்ரோம் மூலிமாவோ போகலாம். அப்போது அந்த ஃபைலை வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வேரியேஷன் வந்து வேரியஸ் ப்ராடக்ட்டு இருக்குது, பல ப்ராடக்ட்டு. இப்போ இந்த என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். கூகுள் ட்ரைவை பொறுத்த மட்டும் 5GB ஃப்ரீ ஸ்டோரேஜ், வெர்ஷன் ட்ராக்கிங் இருக்குது, அப்புறம் மொபைலுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபைல் கொலாபரேஷன் வந்து சாத்தியம், ஃபைல் ஃபோல்டர் கொலாபரேஷன். அதே மாதிரி ஏபிஐ இருக்கிறதுனால டெவலப்பருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இது. பப்ளிக் ஃபைல் ஷேர். நீங்கள் வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம கூகுளை பொறுத்த மட்டும் என்ன சொல்லலாம்னா 30 விதமான ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் ஃபைல்னா உங்கள் ட்ரைவில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே க்ளவுட் பேஸ்டாக டாக்ஸில் நீங்கள் பார்த்துட முடியும். ஸோ இது வந்து ஒரு சிறப்பியல்பு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷனை பற்றி பார்த்தோம். இதில் வந்து இந்த முறையை வந்து இது ஆதரிக்கிறது இல்லை. அடுத்தது ட்ராப் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேமஸாக இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான காம்படிட்டராக நம்ம வந்து கூகுள் ட்ரைவுக்கு சொல்லலாம். இதை பொறுத்த மட்டும் என்னென்னா 2GB ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அதை தவிர வெர்ஷன் ட்ராக்கிங் அவைலபிள், மல்டிபிள் ஃபோல்டர் சிங்க் வந்து இதில் பாசிபிள் கிடையாது. அப்புறம் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மீடியா ஸ்ட்ரீமிங்கை சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது பல அக்கௌண்ட்டை வச்சு சின்க்ரனைசேஷன், ஒரு ஃபைலை வந்து பலர் வந்து சேர்ந்து பண்ணுற மாதிரியான ஃபைல் ஃபோல்டர் கொலாபரேஷன் இதில் பாசிபிள். பப்ளிக் ஏபிஐ வந்து இதை யூஸ் பண்ண முடியும். பப்ளிக் ஃபைல் ஷேர் சாத்தியம். பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைல்ஸ் வந்து இதில் இல்லை. ஸோ ட்ராப் பாக்ஸ். அடுத்தது சுகர் சிங்க் அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்குது. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, மல்டிபிள் ஃபோல்டர் சிங்க் இருக்குது, எல்லா விஷயம் இருக்குது. அது இல்லாமல் 5GB ஸ்டோரேஜ், ஃப்ரீ ஸ்டோரேஜ் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்தது இன்சிங்க். இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு காம்படிட்டிவ் ப்ராடக்ட் ஃபார் கூகுள் ட்ரைவ் அண்ட் ட்ராப் பாக்ஸ்.
இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்சிங்க் சிஹெச்கியூ அப்படிங்கிற இணையதளத்துலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஏபிஐ இல்லை. இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக். ஏன்னா வந்து ஒரு பப்ளிக் ஏபிஐ இருந்தால் தான் ஒரு டெவலப்பருக்கு பெரிய இதாக இருக்கும். யூசர் ஆஸ்பெக்ட்ஸில் இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். அடுத்தது லாக்மீஇன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ண லாக்மீஇன் கப்பி ப்ராடக்ட். ஸோ இதை பொறுத்த மட்டும் இதுலேயும் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பப்ளிக் ஏபிஐ அவைலபிள் இல்லை. அது மாதிரி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைல்ஸும் இல்லை. பட் ஸ்டோரேஜை பொறுத்த மட்டும் 5 GB ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. லாக்மீனோட ப்ராடக்ட், அதாவது வெப் ஷேரிங் ப்ராடக்ட் வந்து ரொம்ப பாப்புலரான ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குது. அடுத்தது ஆப்பிள். நமக்கு தெரியும் ஆப்பிள் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டார் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. இதில் மற்ற வெர்ஷன் ட்ராக்கிங் அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு இது பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, தேவையான ஒரு ஸ்டோரேஜ். apple.com iCloudல இதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தேவையான ஆப்பிள் மெஷின்ஸில் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்கை டிரைவ். இதை மேஜராக மைக்ரோசாஃப்ட் இப்போ ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஒரு கூகுளோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக. இப்போது விண்டோஸ் 8 பொறுத்த மட்டும் ஸ்கை டிரைவை ஒரு மெட்ரோ ஆப்பாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதில் வந்து 7 GB ஆஃப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய இது. இதில் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைல்ஸை தவிர மற்ற எல்லா தேவையான ஸ்டோரேஜுக்கு ஸ்டாண்டர்டுக்கு தேவையான எல்லா வித வசதிகளும் இங்கே இருக்குது. ஸோ ஸ்கை டிரைவ் வந்து முக்கியமாக வந்து மைக்ரோசாஃப்ட் பேஸ்டு ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இது வந்து இன்டகிரேஷன் இருக்குது. ஸோ அது வகையில் வந்து ஸ்கை டிரைவ் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட். நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் பேஸ்டு என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியமான ப்ராடக்டாக இருக்குது. அடுத்தது மோசி ஸ்டாஷ். இதை பொறுத்த மட்டும் இது வந்து இப்போ தான் வளர்கிற ஒரு ப்ராடக்ட். இதுவும் வந்து அந்த ஸ்டோரேஜ் ரேஸில் இருக்குது. இதில் வந்து 2 GB நமக்கு வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜ் கிடைக்குது. பப்ளிக் ஏபிஐ இல்லை. அது மாதிரி மொபைல் பெரும்பான்மையான ஆண்ட்ராய்டு as well as விண்டோஸ் மொபைல் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. மீடியா ஸ்ட்ரீமிங்கை இது சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது ஸ்பைடர் ஓக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு காம்படிட்டிவ் ப்ராடக்ட், வந்து நல்ல ப்ராடக்ட். பப்ளிக் ஏபிஐக்கு மெயினாக சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி பப்ளிக் ஃபைல் ஷேர் கிடையாது. ஃபைல்ஸ் இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறது முடியாது. பேக்கப் அண்ட் சிங்க்ரனைசேஷன் வந்து இதனோட முக்கியமான ஃபீச்சராக இருக்குது. அடுத்தது வந்து ஏஜ் லைவ். ஏஜ் லைவ் கைவை பொறுத்த மட்டும் இது ஏவிஜியோட ப்ராடக்ட். மெயினாக வந்து இதோட ஆன்டிவைரஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால ஒரு செக்யூர்டு ஒரு ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி இந்த ப்ராடக்டை பொறுத்த மட்டும் பப்ளிக் ஏபிஐ கிடையாது. மொபைலில் டவுன்லோட் பண்ண முடியும். மல்டிபிள் ஃபோல்டர் சிங்க் பாசிபிள். வெர்ஷன் ட்ராக்கிங் இதில் வந்து சாத்தியமாக இருக்குது. மீடியா ஸ்ட்ரீமிங் இதில் சாத்தியமாக இல்லை. அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஊலா. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். இதை பொறுத்த மட்டும் ஒரு பப்ளிக் ஏபிஐ அவைலபிள், பப்ளிக் ஃபைல் ஷேர் அவைலபிள். ஸோ இதுலேயும் வந்து 5 GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நமக்கு தராங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அதே மாதிரி இந்த பொறுத்த மட்டும் மல்டிபிள் ஃபோல்டர் சிங்க் பாசிபிள் இல்லை, மீடியா ஸ்ட்ரீமிங் பாசிபிள் இல்லை, பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷனும் பாசிபிள் இல்லை. அடுத்தது பாக்ஸ். ஒரு அருமையான ப்ராடக்டாக இருந்துகிட்ருக்கு. மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பாப்புலரான ப்ராடக்ட் இது. இதை வந்து பப்ளிக் ஃபைல் ஷேர் வந்து இதில் பாசிபிள், பப்ளிக் ஏபிஐ இதில் அவைலபிள். அடுத்தது வெர்ஷன் ட்ராக்கிங் இதில் அவைலபிள். மொபைலில் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். இது வந்து பொறுத்த மட்டும் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைல்ஸும் இதில் பாசிபிள். ஸோ இது வந்து பாக்ஸ் வந்து ஒரு அருமையான ப்ராடக்ட். இதை www.box.com அப்படிங்கிற இணையதளத்துலேருந்து நம்ம டவுன்லோட் செஞ்சுக்க முடியும். அடுத்தது சிங்க்ஸ்பிளிசிட்டி. இதுவும் ஒரு 2 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். வெர்ஷன் ட்ராக்கிங் பாசிபிள், மல்டிபிள் ஃபோல்டர் சிங்க்ரனைசேஷன் இஸ் பாசிபிள். அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ஏபிஐ இதில் அவைலபிள். அது தவிர பப்ளிக் ஃபைல் ஷேரும் இதில் வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் டவுன்லோட் டு மொபைல் அப்படிங்கிறது இன்னும் பாப்புலர் ஆகலை. மீடியா ஸ்ட்ரீமிங்கும் இதில் சப்போர்ட் இல்லை. அதை தவிர ஃபைல் ஃபோல்டர் கொலாபரேஷன் இதில் சாத்தியம். இப்போ இது ஓவராலாக இதுவரை நம்ம பார்த்தோம். இதில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது வந்து இந்த பப்ளிக் ஏபிஐ சப்போர்ட்டும், அதை தவிர எவ்வளோ ஃப்ரீ ஸ்டோரேஜ் கிடைக்குது, அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கான காஸ்ட் என்ன, இதுதான் வந்து ஒரு ஸ்டோரேஜை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்குது. அதுக்கப்புறம் மற்றது வந்து ஆண்ட்ராய்டு சப்போர்ட், அதுக்கப்புறம் ஆப்பிள் சப்போர்ட், இது விண்டோஸ் கிளைண்ட் சப்போர்ட், இது எல்லாமே வந்து மேஜராக இப்போ எல்லா ஸ்டோரேஜ் ப்ரொவைடர்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்க மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பாப்புலராக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கூகுள் ட்ரைவ், ட்ராப் பாக்ஸ், ஸ்கை ட்ரைவ் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கோம்.
இதை தவிர பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். நன்றி.